ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பரான அடிபொலியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பேனில் போட்டு நல்லா கடகடான்னு சொல்லி வறுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதை நம்ம இந்த உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சிவந்து நல்ல ஒரு கிறிஸ்பி கண்டிஷனில் இது நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நம்ம இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே அதே எண்ணெயில் ஒரு 2 ஆனியனை நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா கச்சகஜான்னு நல்லா அப்படி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டு நல்லா அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க நம்ம ஸ்பெஷல் மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா சால்ட்டு, கரம் மசாலா 1 ஸ்பூனை போட்டு நல்லா கஜகஜான்னு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் கிளறி விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் நீங்கள் தண்ணி விட்டு ஒரு 8 நிமிஷம் இதை நீங்கள் சிம்மில் வச்சு அப்படியே இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஒரு கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச் இதில் என்னென்னா ஒரு 2 பச்சை மிளகாவும் லெமன் ஜூஸும் இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மல்லித்தலையை தூவி இறக்குனா சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.